மாவட்ட செயலாளர்களை வறுத்து எடுத்த விஜய் கூடிய சீக்கிரம் லிஸ்டே மாறப்போகுது. யாரோடையும் கூட்டணி போற ஐடியா நமக்கு இல்லவே இல்லை. நம்மளை தேடி அவங்க வேணா வரட்டும். யங்ஸ்டர்ஸ் தாங்க டார்கெட்டு. தெளிவா இருக்கிறாரு தாவேகாவுடைய தலைவர் விஜய். வெல்கம் பேக் டு ஆர்ஜே ரோகிணி டாக்ஸ். இன்னைக்கு இந்த எபிசோட்ல நான் உங்ககிட்ட பேச போற விஷயம், தமிழக வெற்றி கழகத்துடைய 2ஆம் ஆண்டு துவக்க விழா சமீபத்துல ஈசிஆர்ல இருக்கக்கூடிய ஒரு கன்வென்ஷன் சென்டர்ல ரொம்ப சிறப்பா கொண்டாடி முடிச்சாங்க. என்னதான் ஃபங்க்ஷன் சிறப்பா நடந்து முடிஞ்சாலும் நிறைய சொதப்பல்கள் இருந்தது. விஜய் அவர்கள் நிறைய விஷயங்கள்ல வருத்தப்பட்டாரு அப்படிங்கறத எடுத்து சொல்லக்கூடிய விதமாக ஒரு வீடியோ நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். நிறைய பேர் ரொம்பவே கோச்சுக்கிட்டீங்க. ஏகப்பட்ட பேர் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ்ல சொல்லிட்டு போனீங்க. நான் அந்த வீடியோ போஸ்ட் பண்றப்பவே சொன்னேன், ஒரு கட்சியோட நிறைய நிறைய பத்தி பேசக்கூடிய அதே நேரத்துல குறைகளையும் சுட்டிக்காட்டும் போதுதான் அது கட்சியுடைய வளர்ச்சிக்கு மிகப்பெரிய பங்கா இருக்கும். நிச்சயமா இந்த குறைகள் எல்லாத்தையுமே விஜய் அவர்கள் எடுத்துக்கிட்டு அடுத்த முறை அதை சரி செய்வதற்கான முயற்சியை எடுப்பாரு அப்படின்னு நான் சொல்லி ஆணித்தரமா நம்பி அந்த எபிசோட நான் போஸ்ட் பண்ணேன். பட் நம்ம வடிவேலு பாஷையில சொல்லணும் அப்படின்னா, நான் அடிச்ச மணி யாருக்கு கேட்டதோ இல்லையோ அங்க கேட்டுச்சு பாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம சொன்ன நிறைய சொதப்பல்கள் ரிலேட்டடா நிறைய விஷயங்கள் இந்த ஒரு வாரத்தில் நடந்திருக்கு. எஸ், அதுல முதல் விஷயமா என்னன்னு பாத்தீங்கன்னா, மாவட்ட செயலாளர்கள் அத்தனை பேரையும் கூப்பிட்டு வச்சு விஜய் அவர்கள் 1 to 1 பேசியிருக்கிறாரு. அதுல நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். அதாவது ஒரே இடத்துல பாத்தீங்கன்னா ஒரே மாவட்டத்துல 2 மாவட்ட செயலாளர்கள்லாம் வச்சிருந்தாங்க. ஏன்னா சர்ச்சைக்குரிய பகுதி, நிறைய இறங்கி வேலை பார்க்க வேண்டிய சூழல், அதெல்லாம் கருத்தில் வச்சுட்டு 2 மாவட்ட செயலாளர்கள்லாம் ஒரே மாவட்டத்துக்கு வச்சிருந்தாங்க. அப்ப அவங்களுக்குள்ள சின்னதா முன்னுக்கு பின் முரண்கள் இருந்தது. நீ பெரியவனா, நான் பெரியவனா, நீ சொல்றத நான் கேட்கணுமா, நான் சொல்றத நீ கேட்கணுமா, இந்த மாதிரியான பல விஷயங்கள் ஓடிக்கிட்டு இருந்ததுன்னு சொன்னேன் இல்லையா. இது எல்லாத்தையுமே விஜய் அவர்கள் நேரடியாவே வச்சு கேட்டுட்டாரு. கிட்டத்தட்ட சொல்லணும் அப்படின்னா உங்க பாஷையில ரோஸ்ட் பண்ணிட்டாரு, வறுத்து எடுத்துட்டாரு, தாளிச்சுட்டார் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா இங்க கட்சி ஆரம்பித்தது அப்படிங்கிறது விளையாட்டுக்காக கிடையாது. எல்லாரும் நம்மளை பார்த்து ஏதோ ஒரு கமெண்ட் சொல்றதுக்கோ, நம்மளை பத்தி ஏளனமா பேசிட்டு போறதுக்கோ, இல்ல நாம கண்டென்ட் அவங்களுக்கு கொடுக்கறதுக்காக நடக்கல. ஏதோ ஒரு பெரிய ஒரு நல்ல நோக்கத்தோட ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னா அதுல உங்களுடைய ஈகோவை தூக்கிட்டு கட்சியுடைய வளர்ச்சிக்கு நீங்க குதர்க்கம் விளைவிச்சிங்க அப்படின்னா அதை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன் அப்படிங்கிறதுக்கான முதல் இனிஷியல் ஸ்டெப்பாகத்தான் இந்த ரோஸ்ட் எல்லாருமே பார்த்திருக்காங்க. மாவட்ட செயலாளர்கள் யாருமே விஜய் அவர்கள் இவ்வளவு கோபமாக நம்மள எல்லா விஷயத்திலையும் கேள்வி கேட்பாரு, அதுவும் நேரடியா கேட்பாரு அப்படின்னு எதிர்பார்க்கல. பொதுவாவே கட்சி தலைமையில இருக்கிறவங்க அவர்களுக்கு அடுத்தடுத்து சில நபர்களை வச்சிருக்கிறாங்கல்ல, அவங்கதான் பாத்தீங்கன்னா ரூல் பண்ணுவாங்க. இப்ப இவங்க இந்த டிபார்ட்மெண்ட்டை கவனிச்சுப்பாங்க, மாவட்ட செயலாளர்கள் இவங்களை கண்ட்ரோல்ல வச்சுப்பாங்க, அப்படிங்கிற மாதிரி தானே ப்ராசஸ் இருக்கு சிஸ்டமேட்டிக்கா. ஸோ அது எல்லாத்தையுமே அப்படியே பிரேக் பண்ணிட்டு நேரடியா விஜய் அவர்களே உட்கார்ந்து, என்ன பிரச்சனை, ஏன் உங்க 2 பேருக்குள்ள இவ்வளவு ஈகோ, கட்சிக்காக நீங்க 2 பேரும் ஒன்னா இணைஞ்சு செய்யறதுனா செய்யுங்க, இல்லைன்னா இப்பவே நான் பதவியில இருந்து தூக்கிடுறேன், வேற ஆட்கள் யார் முன்வர்றாங்களோ அவங்கள வச்சு பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் நேரடியா சொன்னதை யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. அந்த அதிர்ச்சியில இருந்து இன்னும் நிறைய மாவட்ட செயலாளர்கள் மீளவே இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த ஒரு விஷயத்த நேரடியா சொல்லியிருக்கிறாரு. அப்புறம் முக்கியமா இன்னொன்னு சொல்லியிருந்தேன், ஃபங்க்ஷன்ல மிகப்பெரிய சொதப்பலாக உறுப்பினர்களுக்கு பாசஸ் கொடுத்திருந்தாங்க பாத்தீங்களா. அதுல ஏகப்பட்ட பேர் சொந்தமா ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இவங்களெல்லாம் கூட்டிட்டு வந்தாங்கல்ல, அவங்களையும் நேரடியா கேட்டிருக்காரு. ஒரு கட்சிக்கான ஒரு ஃபங்க்ஷன் முழுக்க முழுக்க கட்சி சம்பந்தப்பட்ட விஷயம் தான் நடக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா பிளான் பண்ணி டிசைன் பண்ணி அதற்காகத்தான் உறுப்பினர்களுக்காக பாஸ் கொடுக்குறோம், கட்சி நிர்வாகிகளுக்கு அவங்களுக்கு கையில பாசஸ் கொடுக்குறோம், ஆனா நீங்களே கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம அது ஏதோ ஒரு குடும்ப விழா மாதிரி மாத்துனது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப எனக்கு ஏமாற்றமாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள நேரடியாவே கேட்டிருக்காரு. ஃபங்க்ஷன் ஃபேமிலி அப்படிங்கிற மாதிரி ஒரு செட்டப் இருக்கிறப்ப அதுக்கு தனி ஃபங்க்ஷன் வச்சுக்கலாம், அதை இதோடு போட்டு குழப்பிக்க வேணாம். அப்படி ஒரு சூழல் வர்றப்ப அங்க நம்ம ஃபேமிலியா பழகிறது இந்த மாதிரியான விஷயங்களை அங்க கொண்டு வாங்க. பட் முழுக்க முழுக்க கட்சி தொடர்பான ஒரு விஷயம் நடக்கிறப்ப தயவு செய்து உங்களுடைய அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ற மாதிரி விஷயங்கள் பண்ணாதீங்க அப்படிங்கிறத டைரக்டாவே கூப்பிட்டு விஜய் அவர்கள் கேட்டிருக்காரு. இதற்கப்புறம் ஃபியூச்சர்ல இது மாதிரியான விஷயங்களை பண்ணாதீங்க அப்படிங்கிறத கட் அண்ட் ரைட்டா சொல்லியிருக்காரு. இன்னொரு முக்கியமான சொதப்பலாக அன்றைய ஃபங்க்ஷன்ல நடந்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேர் நின்னுகிட்டே பந்தியில சாப்பிடுற மாதிரி வீடியோஸ் ஸ்ப்ரெட் ஆயிருந்தது இல்லையா. இதை பத்தியும் விஜய் அவர்கள் கேட்டிருக்காரு. ஏன் இந்த சொதப்பல், ஏன் இப்படி நடந்தது, அங்க இருக்கக்கூடிய சேர்லாம் எதுக்கு தூக்கிட்டு இங்க போட்டு ஒரு மாதிரி எல்லாரும் நம்மளை வச்சு மீம் மெட்டீரியல் கிரியேட் பண்ற மாதிரி ஏன் நடந்துக்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் கேட்டிருக்காரு. இன் ஃபியூச்சர் தப்பி தவறி கூட அடுத்தவங்களுக்கு கண்டென்ட் கொடுக்குற அளவுக்கு ஒரு விஷயத்த ஒரு செயலை பண்ணாதீங்க அப்படிங்கிறத விஜய் அவர்கள் நேரடியாகவே சொல்லியிருக்காரு. இன்னொன்னு சொல்லியிருந்தேன், பத்திரிகையாளர்களுக்கும் அங்க இருக்கக்கூடிய பவுன்சர்களுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன வாக்குவாதம் தள்ளுமுள்ளாச்சு. அதுல ஒரு பத்திரிகையாளர் தாக்கப்பட்டிருந்தாரு. இது சம்பந்தமாக நிறைய பேர் கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க. இதை விஜய் அவர்கள் கருத்தில் எடுத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் முன் வச்சிருந்தாங்க. ஆனா
இதுல நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயத்தை இப்ப நான் சொல்லிடுறேன். அன்னைக்கே, அதாவது ஃபங்க்ஷன் நடந்த அன்னைக்கே ஆனந்த் அவர்கள் பத்திரிகையாளர்கள் கிட்ட வந்து நேரடியாக பேசி மன்னிப்பு கேட்டிருக்காரு. இது மாதிரியான சம்பவம் இனிமேல் நடக்காது. தமிழக வெற்றி கழகம் வந்து பத்திரிகையாளர்களுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். ஏன்னா உங்களை நார்மலா ஜென்ரலா நாங்க வந்து என்னைக்குமே பார்க்கல. ஏன்னா அவருடைய பயணத்துல நீங்க பல வருஷமா கூட டிராவல் பண்றீங்க அப்படிங்கிறதுனாலதான் எல்லாத்தையும் பார்த்து பார்த்து பண்றோம். அதையும் தாண்டி எங்களுடைய அறியாமையில ஒரு விஷயம் நடந்திருக்கு, இனிமேல் இது நடக்காது அப்படிங்கிற உத்தரவாதத்தை கொடுத்துட்டு பத்திரிகையாளர்கள் கிட்ட ஆனந்த் அவர்கள் மன்னிப்பு கேட்டிருக்காரு. அதே மாதிரி அவங்க அத்தனை பேரையும் சாப்பிட வைத்து அனுப்பியிருக்காரு. இந்த ஒரு விஷயமும் வந்து சமீபத்துல தான் நமக்கு தகவலா தெரிய வந்தது. தவேகாவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான கட்டத்துல இருக்காங்க. எஸ், கூட்டணிக்கான ஒரு பெரிய டாக்ஸ் வந்து போயிட்டே இருக்கு. நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க அதிமுகவுடைய கூட்டணி வந்து அமைக்க போறாங்க. நான் கூட சொல்லியிருந்தேன் 80 சீட்டுக்கு மேல விஜய் அவர்கள் கேட்டிருக்காரு, ஆனா அங்க வந்து முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க, ஒரு இழுபறி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பட் இப்ப ரீசெண்டா வந்த தகவலின்படி கூட்டணிக்கு நானா போய் வழிய யார்கிட்டையும் வந்து எங்களை கூட்டணியில இணைச்சுக்கோங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த கேட்கவே மாட்டேன். நான் அதுல ரொம்ப தெளிவா இருக்கேன். நான் மீன்ஸ் விஜய் அவர்கள் அதுல தெளிவா இருக்காரு. நீங்களும் வந்து கட்சியுடைய உறுப்பினர்கள் அத்தனை பேரும் அதுல வந்து ரொம்ப தெளிவா இருந்துக்கோங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த முன் வச்சிருக்காரு. ஆனா நம்மளை தேடி வரக்கூடிய ஒரு சூழலை நாம ஏற்படுத்திக்கணும். ஏன்னா இப்பதான் வந்து கட்சியுடைய முதல் மாநாட்டை வந்து வெற்றிகரமா நடத்தி முடிச்சிருக்கிறாங்க. 2ஆம் ஆண்டு துவக்க விழாவை வந்து வெற்றிகரமா நடத்தி முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த கட்டங்கள்ல கட்சிக்கு பலம் சேர்க்கக்கூடிய வகையில நிறைய பேர் வந்து இணைஞ்சிட்டு வர்றாங்க. சோ இந்த பலம் வந்து இன்னும் அதிகப்படுத்துற பட்சத்துல நம்மை தேடி கூட்டணிக்கு வர்றவங்களை நம்ம வந்து என்ன அப்படிங்கறத டிசைட் பண்ணிக்கலாம். ஆனா நாம யாரையும் தேடி போக வேண்டாம், வழிய போக வேண்டாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த முடிவாக எடுத்திருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு தகவலும் இந்த இடத்துல நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். தவேகாவை பொறுத்த வரைக்கும் அடுத்த முக்கியமான அவர்களுடைய விழா எதுவாக இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பூத் கமிட்டி மாநாடு. அந்த மாநாட்டுக்கு முன்பாக பூத் கமிட்டியைத்தான் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய மிகப்பெரிய ஒரு திட்டமாக செயல்படுத்த இருக்கிறாங்க. ஏன்னா ஒரு தொகுதியில வந்து எத்தனை ஓட்டுக்கள் நமக்கு சாதகமாக வரும் அப்படிங்கிறத வந்து கண்காணிக்கக்கூடிய, கெஸ் பண்ணக்கூடிய மொத்த விஷயமும் வந்து இந்த பூத் கமிட்டி கிட்ட தான் இருக்கு. அதனால அவங்க களத்துல இறங்கி வேலை செய்யணும் அப்படிங்கிறத விஜய் அவர்கள் இப்பவே வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இதற்காக யார் யார் வந்து இதற்காக செயல்படுவாங்க அப்படிங்கிறதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த கட்டமாக தாவேகால இருந்து வெளியாக இருக்கு. ஸோ இந்த பூத் கமிட்டியில முக்கியமா வந்து சொல்லப்படக்கூடிய விஷயம் என்னவாக இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ் உடைய ஓட்டு தான் வந்து பாத்தீங்கன்னா தாவேகாவுடைய மெயின் டார்கெட். ஏன்னா நிறைய பேர் நம்ம வீட்டிலே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, நீங்க இப்ப இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நிறைய பேர் வந்து உங்க வீட்டுல உங்க அம்மா வந்து யாருக்கு ஓட்டு போடுவாங்க அப்படின்னு கேட்டா ஒரு கட்சியோட பேர் சொல்லுவாங்க. அப்பா வந்து யாருக்கு ஓட்டு போடுவாங்கன்னா அவங்க காலங்காலமா இவங்களுக்கு தான் போடுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அவங்களுடைய எண்ணத்தை புகுந்து மாற்றம் செய்வதற்கு நிறைய விஷயங்கள் பண்ணணும். புதுசா ஒரு கட்சி வர்ற பட்சத்துல அவங்களுடைய மனசுல இருக்கிற பல விஷயங்களை மாத்துறதுக்கு அப்படிங்கிறது சாதாரணமானது கிடையாது. அதனால இப்ப கடந்த எலெக்ஷன்ல இருந்து ஓட்டு போட ஸ்டார்ட் பண்ணிருக்கிறவங்க இந்த வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் தான் 18 வயது நிரம்பி முதல் முறையாக வாக்களிக்கிறதுக்கு தயாராக இருக்கிறவங்க இவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா தாவேகாவுடைய மெயின் அண்ட் முதல் டார்கெட். ஸோ இவங்களை வந்து பாத்தீங்கன்னா தாவேகா தரப்பில் வந்து ஈர்த்து வைப்பதற்கு என்ன பண்ணணும் அப்படிங்கறதா வந்து பாத்தீங்கன்னா அந்த பூத் கமிட்டிக்கு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸா வந்து கொடுத்திருக்காங்க. ஸோ இதைத்தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த மாநாட்டிலையும் விஜய் அவர்கள் பேசுறதுக்கு தயாராக இருக்கிறார். இந்த பூத் கமிட்டி மாநாட்டில் வந்து பல விஷயங்களை வந்து பேசுறதுக்கு விஜய் அவர்கள் முன்கூட்டியே திட்டம் போட்டிருக்காரு. அந்த மாநாடு வந்து பாத்தீங்கன்னா இப்பவே ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். தாவேகாவுடைய ஆரம்பத்துல இருந்தே நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவா சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். அவங்களுடைய செய்தி இல்லாம ஒரு நியூஸ் புல்லட்டின் கூட ரன் ஆகாத அளவிற்கு கண்டென்ட்களை அள்ளி கொடுத்து கொண்டிருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதுல சமீபத்துல விஜய் அவர்கள் பேசிய ஒய் ப்ரோ வாட் ப்ரோ அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நேஷனல் லெவல்ல ட்ரெண்டிங்ல இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு கட்சி தலைவர்களும் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. சரத்குமார் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அதற்கு பதிலடி கொடுக்கும் விதத்துல பேசியிருக்காரு. பாமகவில் வந்து அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து அந்த வாட் ப்ரோ அதை பத்தி வந்து பேச ஆரம்பிச்சிருக்காரு. அண்ணாமலை அவர்கள் வந்து ஒய் ப்ரோ வாட் ப்ரோன்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. சோ ஒரே ஒரு விஷயம் தாங்க, அதுவும் வந்து அவராக பேசின டயலாக் இல்ல, இன்னொரு கட்சி தலைவர் பேசின ஒரு விஷயத்த இவர் வந்து அந்த சூழலுக்கு பயன்படுத்தி பேசின ஒன்று இன்னைக்கு நேஷனல் லெவல்ல எல்லா கட்சி தலைவர்களும் அதை வந்து ரியாக்ட் பண்ற அளவுக்கு விஜய் அவர்கள் தரப்புல வந்து கண்டென்ட் வந்து கொடுத்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து இங்க பார்க்க முடியுது. சோ கூடிய சீக்கிரம் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோல நான் ஓப்பனிங்லேயே சொன்ன மாதிரி மாவட்ட செயலாளர்களுடைய செயல்பாடுகள் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேரோடது விஜய் அவர்களுக்கு திருப்திகரமாக இல்லாத காரணத்தினால கூடிய சீக்கிரம் அதற்கான பட்டியலை வந்து மறுவரையறை செய்வதற்கு வந்து வாய்ப்புகள் இருக்கு. அதனால மாற்றங்கள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. அதற்கான அறிவிப்பு பட்டியல் எனி டைம் வரலாம். மிச்சம் வந்து பாத்தீங்கன்னா அறிவிக்கப்படாத மாவட்ட செயலாளர்களுடைய பட்டியல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 20+ கிட்ட இருக்கு. அந்த பட்டியலும் எனி டைம்
வந்து தாவேகா தரப்பிலிருந்து வெளிவருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. ஸோ இந்த விஷயத்தோட இன்னைக்கு எபிசோட வந்து நான் நிறைவு செய்துவிட்டு மீண்டும் ஒரு சூப்பரான எபிசோட்ல உங்களை நான் மீட் பண்றேன். மறக்காம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.